ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும், ஜூலை 4, 5, 6 வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அந்த ஆடு விற்பனை சலுகைன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நேற்று 12 மணிலேருந்து அதாங்க கோட் சேல் ஆஃபர்ன்ட்டுன்னு சேல்ஸுன்னு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்து டிஸ்கவுண்ட் மூலயமா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி சரி வாங்கலாம், கேஜெட் மாற்றி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு பண்ண பாவத்துக்கு நேற்று 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் என்னை வச்சு செய்துங்க. சித்து விளையாட்டு முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டு பார்த்துருச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ப்ராடக்ட்னு சொல்ல விரும்பல. எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் சைடை நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக விரும்பலை. ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. 2 நாள் இருக்குது. விலை முன்ன மாறும். இப்போ வந்து எனக்கு நடத்த கொடுமை தான் உங்கள்கிட்ட புலம்ப வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வாங்கலான்னு செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து முக்கியமாக ஆஃபருக்கு முன்னாடியே வந்து 75,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஃபரில் வந்து 5,000 கம்மி பண்ணி 70,000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி போட்டுப்போம். எக்ஸ்சேஞ்ச் வேலையும் என்னோடய பழைய ப்ராடக்ட் வந்து போகிறப்போ ஒரு 25 அந்த மாதிரி போகுது. தட்ஸ் குட் ஃபார் மீ, குட் டீல் ஃபார் மீ ஆல்சோ. அதனால் எனக்கு அது ஓகே. அதனால் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தேன். 12 மணி ஆகுது, நானும் வெயிட் பண்ணுறேன், ஆகும்ட்டு ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து ஃப்ளிப்கார்ட்காரன் அவனோட சித்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் உள்ளே போயிட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சதை உள்ளே போய் புக் பண்ணலான்ட்டு போகிறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்ட்டு போகிறேன். டக்குன்னு என்னோடய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னடா டீலருக்கு இது மாற்றிக்கிது பார்த்தோமா போட்டோமா அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். அதே கடைக்காரன் தான். முக்கியமாக டீலர் நான் செக் பண்ணி தான் நான் போடுவேன். ஏன்னா 2-3 டைம் அடி வாங்கியாச்சு. சரி போட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சரி 17,000 கடைசி 17,000 நின்ட்டானுங்க. சரி போவோம் பார்த்தா டக்குன்னு ப்ரைஸ் வச்சு போட்டாங்க. 2 நிமிஷத்தில் 2,000. அடே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு இதில் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஊட்டி கழிச்சு பார்த்தா எப்படியோ ஒன்று ஒரு 3,000 சேவ் ஆகுது. நாளை பொண்ணு யூஸ் ஆகும். சரி போட்டலான்ட்டு போகிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே தூக்கிட்டாங்க எனக்கு அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னால் முடியலைங்க. சரி போடுவாங்கன்னு பார்க்குறேன். ப்ரைஸு கொஞ்சம் எச்சு பண்ணிட்டே போயிட்டுருக்கானுங்க. 72, 73 ஆக்சுவலாக இருந்த ப்ரைஸோட எச்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. எனக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்த பாடு இல்லை. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குது, மாற்றுவாங்கன்ட்டுன்னு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். ஆனால் செஞ்சு விட்டானுங்க. என் மன ஆறுதலுக்கு மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா.